சிவோகம் திருபாவுடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவடைமருதூர் ஸ்ரீ பிரகச்சந்திர குஜாம்பிகா சமேத சாம்ப மத்தியார்ஜுன மகாலிங்க சுவாமி ஆலயத்தின் தை மாத புஷ்யோத்சவம் என்று சொல்லக்கூடிய பூச உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான மகாலிங்கத்தின் 5 முகமாகிய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களின் பிரதான முகமான ஈசான முகத்திற்கு துவஜாரோகணமானது ஆலயத்தின் தலைமை அர்ச்சகராகிய ஸ்ரீ ஆக்ஞா கணபதி முன்னிலையில் ஸ்ரீலஸ்ரீ குருமுகா சந்நிதன் ஆணையுடனும் மற்றும் ஆலய உதவி அர்ச்சகர்கள் மூலமும் ஆலய நிர்வாகிகள் மூலமாகவும் 25/5/2025 காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் ஆக்ஞா கணபதியின் ஆணையின் பிரகாரம் இந்த நிகழ்வானது கொடியேற்றமானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அன்று மாலை முதல் கோவிலின் தலைமை அர்ச்சகராகிய ஆக்ஞா கணபதியே மகா கணபதியாக அவருக்காக உற்சவமாகப்பட்டது 6 காலங்களும். பிறகு அவரே அர்ச்சகராக இருந்து சுப்பிரமணியருக்கு 6 காலமும் பக்த உற்சவங்களும், சந்திரசேகருக்கு 4 காலங்களும் நடைபெற்று பிறகு மற்ற திக்காகிய தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 4 முகங்களின் கொடியாகிய திக் துஜாரோகணமாகப்பட்டது நடைபெற்று 10 நாட்கள் மகாலிங்க பெருமானுக்கு மிக சிறப்பான முறையிலே உற்சவங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது. இந்த உற்சவத்திலே 28ஆம் தேதி அன்று, தை மாதம் 28ஆம் தேதி அன்று பஞ்சமூர்த்திக்கும் தேராகவும், 29ஆம் தேதி தீர்த்தவாரியும் இரவு வெள்ளிரதமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சன்னிதானத்தின் உத்தரவின் பேரிலும் மற்ற ஆலய நிர்வாகிகள் மற்ற ஊழியர்கள் துணையுடனும் ஆலய நிர்வாகியின் ஆணையின் பேரிலும் மற்ற ஆக்ஞா கணபதி தலைமை அர்ச்சகரின் உதவி அர்ச்சகர்களாக மற்ற அர்ச்சகர்கள் மூலமாகவும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. ஆங்காங்கே இருக்க பக்த கோடிகள் இதிலே கலந்து கொண்டு மகாலிங்க பெருமானை அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிவோகம்.